ஆஹ் வணக்கம் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் சில பக்கங்கள் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொள்வோம் என்று நினைக்கின்றான். ஆனால் நேரங்கள் திறமையாக இருப்பதால் பேச முடியவில்லை. இன்று சிலது டைம் கிடைத்தால் பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இயேசுநாதர் அவர்களின் பொன்மொழிகள் சிலதை பார்த்துக் கொள்வோம். அன்பு செலுத்த முடியாதவன் கடவுளை அறிய மாட்டான். அன்பு செலுத்த முடியாதவன் கடவுளை அறிய மாட்டான். மனிதன் எதை விதைக்கின்றானோ அதன் விளைச்சலையே அறுவடை செய்வான். மனிதன் எதை விதைக்கின்றானோ அதன் விளைச்சலையே அறுவடை செய்வான். புத்திசாலியான மகன் தந்தையை மகிழ்ச்சிக்கின்றான். ஆனால் புத்தி இல்லாத முட்டாள்களோ தாய்க்கு பாரமாக இருக்கின்றான். பாம்புகளைப் போல விவேகமும் புறாக்களைப் போல கபடம் இல்லாமலும் இருக்க வேண்டும். பாம்புகளைப் போல விவேகமும் புறாக்களைப் போல கபடம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என இயேசுநாதர் அவர்கள் பல பல பொன்மொழிகளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதில் நல்லவைகளை நாமல் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் ஊரோடு விளையாடு பகுதிக்குள்ள போவோம். இன்று நான் ஆரம்பத்திலே வட்டார வழக்கு போக்களை நாமல் கேட்டுக்கொள்கின்றேன். சினைப்படுத்தல், சினைப்படல். சினைப்படல் என்றால் என்னத்துக்கு சொல்வது, ஏன் சொல்வது, அதற்காக சொல்வது. சினைப்படல், 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 சினைப்படல். கற்பந்தன்றது இந்த மாடுகள் சினைப்படுகிறன்னு சொல்லினோம். உங்களோட பதிலா சீனா நையன்னாவா சீனா தையன்னாவா? சீனா நையன்னா. சினைப்படல். ஓகே ஓகே. பனைக்கு வர நை. சினப்படுகிறன்னு சொல்றவங்களுக்கு சினைப்படல். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அதுல சினப்படுறன்னு சொல்றவையும் சரி ஒன்று சேர்தல் நினைக்கிறேன்னா இணைகிறது. இணைகிறது சரியா மேடம்? மற்றவர்களும் பாப்பமே கொஞ்சம் ஒரு நீங்க அந்த பேச்சு தமிழா கேக்குறீங்க. நான் வட்டார வழக்க சொல்றேன். வட்டார வழக்கா சொல்லுக்கா சொல்லுங்க. மற்றவர்களும் உங்க வாய்த்துறவங்க எல்லாம் ஆனா அக்கா நிக்கிறீங்க, நேவிசாவர நிக்கிறீங்க. தெரியாது என்ன தெரியும் பாப்பா. மற்றவர்கள் நேவிசக்கா, நேவிசக்காட இந்த பிரச்சனைப்படுத்துது. அப்பம் வேண்ட விட்ட பிரச்சனை படுத்துதாண்டேன்னு உங்களுக்கு தெரியும். புத கண்ணாடி வச்சு பாப்பீங்களா? இல்ல அவ அந்த அதுக்குள்ள விளையாடி கொண்டிருக்கிறார். விளங்குது அந்த சத்தம் வருது என்று சொல்லி கொண்டு விளக்கத்தை சொல்லி போட்டு இல்ல ஜியாக்கா சொல்லியிருந்தா சரியான வாழ்த்துக்கள். வாணியும் சொல்லியிருந்தது மனிதர்களுக்கு சொல்வது இல்ல சினைப்படுதல் சொல்லி அவங்க மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு கால்நடைகள் அந்த கெட்ட காலத்தை சினைப்பட்டிருக்கி சினைப்படு கால்நடைகளுக்கு தான் சினைப்படுதல் என்று சொல்வார்கள். மாடுகளுக்கு சினைப்பட்டிருக்கி, ஆடு மாடுகளுக்கு தான், கால்நடைகளுக்கு தான் சினைப்படுதல் என்று சொல்வார். அடுத்தது முக்கூட்டு. முக்கூட்டுன்னா முக்கூட்டு மாத்திரை இருக்கு, முக்கூட்டு மருந்து, கஸ்தூரி கூரோசனை மூணு சொல்லுங்க. முக்கூட்டு கஸ்தூரி கூரோசனை வருது. என்ன நான் சொல்லவே மாட்டேன், நீங்க தேடித்தான் எடுக்கணும். நீங்க ஒரு கை வைத்தியர் மகள். வைத்தியம் தான் மறந்துட்டேன் பாத்தீங்களா? என்ன கஸ்தூரி கூரோசனை மஞ்சளா? இல்ல 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 இல்ல, குழந்தைகளுக்கு கொடுக்குற முக்கூட்டு. அந்த சின்ன முக்கூட்டு அது மூன்றும் சேர்ந்து தான் வாரது. நாங்களே அதை செய்யணும், தாய்ப்பால் அதை செய்து கரைச்சி போட்டு கொடுக்குறோம். அத நீங்க அடுத்த வாரம் தேடி கொண்டு வாங்க யாராவது பாப்போம். நான் அதுக்கு பிறகுதான் பதில் சொல்லுவேன். நான் யோசிச்சு சொல்லுவேன், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அதத்தானே சூரணம் சொல்றது. சூரணம் வேற, சூரணம் வேற, சூரணம் பேதி மாத்திரை எல்லாம் வேற. சூரணம் அது பவுடரா இருக்கும். இது முக்கூட்டுன்னு சொல்லுவார்கள். முக்கூட்டு
மூன்று சேர்ந்த எண்ணெய் மூன்று சேர்ந்த பசுவின் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்ததே முக்கூட்டண்டு சொல்றது அம்மா. இல்ல 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 இது இதுல போட்டு இந்த வைத்தியர்கள்ட்ட போனா முக்கூட்டு கொடுங்கன்னு சொல்லுவார்கள். அதிகமா பேச்சு வழக்கு ஒன்றுதான் இது. வைத்தியர்கள் பாவிக்கப்படுற ஒரு பேச்சு கோரோசனை குங்குமப்பூ மூன்றும் சேர்ந்து தான் செய்கிறேன். நான் மறந்தே பார்த்தீங்களா, நாங்களே செய்து கஸ்தூரி கொடுக்குறோம். சொல்லிருக்கீங்க. கஸ்தூரி கஸ்தூரி கோரோசனை என்று என்ன சொன்னேன் நான் இப்போ குங்கும சொன்னேன். ரெண்டு குங்குமப்பூ தானே. கஸ்தூரி கேக்கட கோரோஸ் வாயால வந்துட்டு. கூட்டு வந்தேன் பார்த்தீங்களா, மறந்து இப்போ வந்து இப்போ வந்தது இப்போ அக்கா சொன்னு வைப்பேன். கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ குங்குமப்பூ அது மூன்றும் மூன்றும் சேர்ந்தா சேர்ந்ததான். கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ அது மூணையும் சேர்ந்து முக்கூட்டு. நானே அதில் இருந்தேன், நான் மரம் வருது வரைய மாட்டேன். அது பரவாயில்ல, நீங்க சொல்லிருக்கீங்க கெட்டிக்காரு உண்மையில. அதிகமாக நாங்கள் வீட்டில் செய்து நாங்கள் இதில் செய்து கொடுக்குற குழந்தைகளுக்கு அரைச்சு தாய்ப்பாலில் தான் கரைக்கிறோம். தாய்ப்பால்ல தான் கரைச்சி கரைச்சி போட்டுருவாங்க. அதை கொடுக்குறது முக்கிட்டு சளிக்கு நல்ல குழந்தைகளுக்கு சளிக்கு அதை கொடுக்குறது சோமேர். இப்ப இதுல நீங்க செல்வியாக்காக்கு கோரோசனை கஸ்தூரி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? விளங்கல. இந்த மூணு அவ சொல்லி இருந்தா தானே. இப்ப குங்குமப்பூ கோரோசனை கஸ்தூரி. கோரோசனை என்ன? கோரோசனை என்ன எங்க இருந்து எடுக்கிறது சொல்லுங்க பாப்போம். கோரோசனை தெரியலையே. தனித்தனியா அதான் இந்த கருப்பு கருப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அக்கமே. இது சரியான மஞ்சள் மஞ்சள் அது மஞ்சள் எல்லாம் மூணும் சேர்ந்து தானே. இல்ல இல்ல தனியா தலைவா. குங்குமப்பூ குங்குமப்பூ எல்லாம் இதழ் மாதிரி குட்டி குட்டியா நகத்தை வெட்டி போட்ட மாதிரி இருக்கும் குங்குமப்பூ. நாங்க பிரியாணி கோரோசனை போடுறதானே. ஓ கஸ்தூரி கோரோசனை நீங்க கால்நடைகளோட சந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். கோரோசனைங்கிறது எடுக்கிறதுல அதிகமாக அந்த மாற்று அந்த கொம்புகள்ல கொம்புகளுக்குள்ள இருந்தா கோரோசனை எடுக்கப்படுறது. கோரோசனை எடுக்கப்படுறது எல்லா மாட்டுக்கும் இருக்காது. எல்லா மாடுகளுக்கும் இருக்காது. அது மிகவும் விலை கூடியது. அதே மாதிரி கடல்கள்ல இருந்தும் ஒன்று எடுக்கப்படுறது. நீங்க அதை தேடிக்கொண்டு வாங்க பார்ப்போம். கடல்ல இருந்தும் அந்த நாட்டு வைத்தியத்துக்காக ஒரு பொருள் ஒன்று எடுக்கப்படுறது. கடல் ஓரங்கள்ல கரை ஒதுங்கும் அந்த சாமான். அதையும் நீங்க தேடிக்கொண்டு வாங்க பார்ப்போம். அடுத்த வாரம் யாராவது ஏதரவு பார்ப்போம். இல்ல ஆதரவு இல்ல ஏதரவு. ஏன்னா உயிரெழுத்து ஏன்னா ஏதரவு. ஓம் ஏதரவு. ஏதரவு 2 வாரங்கள் சென்று இந்த வட்டார வழக்கு தொகுத்தல நான் ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட 5 கேள்விகள் கேட்பேன். இந்த வாரம் கழித்து அடுத்த வாரம் என்ன கேட்பீங்க? வட்டார வழக்கு சொற்கள் நாங்க படிச்சிருக்கேன் தானே. அப்ப நான் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஒரு ஆளுக்கு 5 வினா 6 வினாக்கள் கேட்பேன் வட்டார வழக்குல. நீங்க ஞாபகப்படுத்தி கொண்டு பாருங்க. சும்மாவா இந்த நிகழ்ச்சி செய்துட்டு போறதுல அர்த்தம் இல்ல, ஞாபகம் இருக்கணும். ஏதரவு ஆதரவு வருமா? ஆதரவு வரா. ஆதரவு ஒன்று இது செய்யற அது அதுக்கு எதிரான பொருளா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஆதரவு என்று சொன்னா ஆதரவுப்படுத்துற எதிரவண்டா அதை எதிர்க்கிறதா? அது மாதிரி ஒரு சொல்தான். தெரியாட்டி பரவாயில்ல, நம்ம கற்றுக்கொள்ளும். ஆமா சொல்லித்தாங்க. யாக்கிரதைய ஏதரவுன்னு சொல்லுவாங்க. யாக்கிரதையா போங்க ஏதரவா போங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம ஒரு இடத்துல ஒரு குடி அப்படின்னு எல்லாம் கிடக்குன்னு சொன்னா அந்த பாதையால போகல இதால ஏதரவா போங்கன்னு சொல்லுவார்கள் பேச்சு வழக்குல. இப்ப இது எங்கட ஊர்ல பயன்படுத்தப்படுற ஒரு சொல்லு ஏதரவு. பார்த்து போங்க யாக்கிரதையா போங்க என்று சொல்றதுக்கு ஏதரவா போங்கன்னு சொல்லி அந்த மூத்த பெற்றோர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. அடுத்த சினப்பு. சினப்பா? சீனா சின்னனுக்கு வர சீனா சின்ன நானா. சினப்பண்டா கோவிக்கிறதா? சினக்கிறது இல்ல, கோபம் அது சினம் கோபம். சினப்பு அது மாதிரி ஒன்று வித்தியாசமான ஒரு உடம்போட சம்பந்தப்பட்ட உணவோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல் இது. சினப்புண்டா அந்த உடம்புல படுற அந்த அதுன்னு சொல்றேன் நினைக்கிறேன்னா. நோவு இல்ல வாணி வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சினப்பு
இந்த உடம்பு கணக்கு தான் சொல்லுவார்களோ ஓ ஓ அது அது மாதிரி மாதிரி அது மாதிரி ஒன்றுதான். அது அதுக்கான ஒரு சொல் இருக்குது. புரியுதா சின்ன நடுக்கிறமா புண்ணெரிச்சல் மாதிரி அப்படி வாரம் இது உடம்புல. புண்ணரிச்சல் இதுகளால இதாலாம் வரும். இந்த சினப்பாலதான் ஏற்படும் புண்ணரிச்சல் எல்லாம். வலிய வணக்கம் வணக்கம் அஜிதா. கோபம் சினப்பெண்டு கோபம் சொல்றது அது சினமண்டா கோபம். சினமுண்டா கோபம், இது சினப்பு. சினப்பெண்டு சொல்றது இந்த புண்கள் சிவப்பா இருக்கிற உடம்புல பொறுங்களே என்ன இவர் சொல்றார் பொறுங்கோ. உடம்புல வீக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்ல வலிக்கிறார் கொஞ்சம் பொறுங்க. வணக்கம் அஜிதா. வணக்கம் ஆனி. வணக்கம் நெவிசக்கா. ஆமா வணக்கம். நீங்க சினப்பெண்டு சொல்றது இந்த புண்கள் எல்லாம் அந்த சினச்சி கொது கொதற்கு சினச்சி போயிருக்கிறது அது சினப்பெண்டு. சரி, வாணியும் சொல்லி இருந்தது. அது இதுக்கு அந்த கருத்து சினப்புக்கான நீங்க சொல்லணும் அதுக்கான சரியான தமிழ். அதெல்லாம் அந்த தடிப்பா இருக்கிறேன் நினைக்கிறேன் நான். காயப்பட்ட புண்களுக்கு அந்த அயற்குள்ள இருக்கிற சிவப்பு வாணி அது சரியான சொல்லுது இல்ல. வாணி சொன்னது சரி, தடிச்சிருக்கும். என்னத்துக்காக தடிக்குது? கொது கொதண்டு இருக்கிறது. கொது இல்ல, கொதண்டு இருக்கும். தடிச்சிருக்குது. என்னத்துக்காக தடிக்குது வாணி? மசுக்குட்டி அதெல்லாம் பட்டா கடியண்டு அதுக்குள்ள சிதல் இந்த இருக்கு. மசுக்குட்டி அதெல்லாம் பட்டான்னு தடிக்கிறான். அதுக்கு என்ன சொல்றது? உடம்புல நாங்க சாப்பாட்டுக்கால தடிக்குது உடம்பு. அன்னாசி பழம் சாப்பிடுறோம். அலர்ச்சி, ஒவ்வாமை தான் சினப்பு. ஒவ்வாமை தான் அந்த தடிச்சிருக்கும். வாணி கொண்டு வந்துருக்கு, மறந்துருக்கு வாணி. சினப்பு சினத்திருக்கு. 40 வருஷமா சொல்லும். ஐயோ 40. அப்ப நான் வந்து நீங்க என்ன தரேன் வந்தது? வணக்கம். வணக்கம். சினக்குறா அந்த கோபம் விருப்பம் இல்லாம அது சினக்கு சொல்லேக்க அதைத்தான் சினப்புன்னு சொல்றது. ஒவ்வாமே அது ஒவ்வாமைன்னு தானே சொல்லுவீங்க. வட்டார வழக்கு சினப்புன்னு சொல்றது அந்த தடிச்சிருக்கும். அது அந்த உடம்பெல்லாம் அன்னாசி பழம் சாப்பிட்டா ஏதாவது தடிச்சா உடம்புல கொல்லிக்கரப்பன் சொல்லுவீனம். அதை அதுதான் அது குழந்தைகளுக்கு வர கொல்லிக்கரப்பன். இது சிவப்பு தடிப்பா வரும் சொல்லுவாங்க. அந்த உடம்புல அதுக்குன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களோட ஊர்ல சொல்றத சொல்லுங்க. அதை சொல்லுங்கல்ல பாப்போம். சிறப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட ஊர்ல தடிக்குது அதுவும் சொல்றான். தடிச்சு போயிட்டு சினப்பெண்டா அந்த புண்கள் வந்து இந்த சலம் எல்லாம் கூட்டி கொது கொதண்டு இருக்குமில்ல, அந்த மாறாத பருவமா சினச்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புண் சினப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. சினப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. எங்களுடைய இந்த காயங்கள் இந்த புண்கள் எல்லாம் வந்து கொது கொதுப்பா இருக்கும். சலங்கள் கட்டி கொது கொதுப்பா இருக்கிறத சினப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. சினப்பா இருக்க பாப்பா. மத்தாக்கள் செல்வியக்கா அதான் முதல்ல நான் சொன்னேன்னு தடிச்சிருக்கிறது தான். தடிச்சு போயிருக்கிறது தான் சினப்புன்னு சொல்லுவாங்க. அது வட்டார வழக்கு தடிப்புன்னு சொல்றது. அதை நாங்க அந்த நிலைமையை விட்டு மாறி இருப்பதுதான் தடிப்பு. அப்ப இது வட்டார வழக்கு சொல்லிட்டானே. இது அடுத்து ஈக்கில் ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. இதை தெரிஞ்சு சொல்லிட்டான் பாப்பா. ஈக்கில் ஈயன்னா உயிரெழுத்து ஈக்கில்ன்றது தென்னை மரத்துல ஓலைய விட்டு தனிய நடுவில் எடுக்கிறது ஈக்கில். ஈர்க்குத்தான் அதுதான். அது பனமரத்திலே பெரும். அது தென்னையிலும் இருக்கிற ஈர்க்கு. அதுதான் அப்படி சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்குல அந்த எழுத்துக்கள் மாறும். சொல்லுவினம் ஈக்கு. அதுதான் நீங்க ஈர்க்குன்னு சொல்றது பேச்சு வழக்கு ஈர்க்கு. இது இக்கில் ஈன்னா வருதாங்க. பேச்சு வழக்குல சொல்லக்குள்ளக்கா அந்த சொல்கள் சரி அமையாது. அதான் பேச்சு வழக்கு. நாங்கள் ஈர்க்கண்டு சொல்றது நீங்கள் ஈர்க்கில்ல திருகணி செய்யற நீங்க வீட்டுல எப்படி பேசுவீங்க? அப்ப நான் நினைக்கிறேன் உங்களோட பகுதியெல்லாம் இந்த சரியான உச்சரிப்போட சொல்றேன் நீங்க. நாங்க வாணி எப்படி சொல்ற? நாங்க ஈக்கில் தான். எங்களுக்கு ரெண்டும் வரும். நீங்க எப்படி வீட்டுல கதைப்பீங்க? ரெண்டும் பாவிக்கிறது. அந்த சொல்ற நேரங்களை பொறுத்து அந்த மாறும். இந்த நேரங்களை பொறுத்து
நல்ல நேரம் இப்ப ராகு சில காலம் நேரம் அந்த ஆறுதலா சொல்ல அந்த ஈக்கியோடு ராகு காலம் வரக்குள்ள நல்லது வரும். அல்லது வனிதா. ஆறுதலா சொல்ல வனிதா. ஈர்க்கு என்று சொல்லுது. அந்த கோபம் வரக்குள்ள வனிதா. சொல்றியாங்க சண்டைக்கு கோபம் வரக்குள்ள. வஜிதா ஓ. ஈக்கு கட்டால இப்ப சோமலா வீட்டுல நாங்க போறீங்க சொல்லியிருக்க ஈர்க்கண்டுவான் கொஞ்சம் போட்டுட்டு சொல்றேன்டா ஈக்கிலண்டுவான். அப்படி சொல்றீங்க. அப்ப இப்ப விளங்கிது. ஈக்கில் மாதிரி இருக்கிறான்னு சொல்லவே இல்லை சில பேர். ஆக்களை சொல்றது மெல்லிசா இருக்கிறதுக்கு சொல்றது. ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. ஏன்னு சொன்னா எல்லாத்த கருத்தும் அந்த வாங்கப்பட வேணும். எல்லாரும் ஒவ்வொரு ஆளை தனியா சொல்லுங்க. நேரம் மிதிக்கத்தானே தனியா விளங்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. செல்வியக்கா இல்ல ஜெயாக்கா சொன்னதெல்லாம் ஈக்கு வந்து ஆக்களை மெல்லிசான ஆக்களை சொல்லுறது இவ ஈக்கு மாதிரி இருக்கணும். ஓ அப்படின்னு சொல்றதா? ஈக்கிலண்டா மெல்லிசா இருக்கிறது. இருக்கிறது ஈக்கு குச்சி என்று சொல்றேன். பவுடி பண்ணுறதும் அப்படி. ஓகே. அடுத்தது இக்குட்டு. சின்னன் சின்னன் ஈனா இக்கன்னா கீனா இத்தனா டூனா இங்க இங்க அங்கே அந்த கிட்டான சரி, அது என்ன இங்கிட்டு. சொல்லுவா? சொல்லியா? அது இங்குட்டு. அது இங்கன்னா அது அது இங்கிட்டு. இக்கன்னா கீனட்டானுங்க கிட்டு. ஈனா உக்கண்ணா அக்காக்கு வர அந்த இக்கண்ணா கீனா கிளிக்கு வர கீனா இத்தனை டூனா இக்கிட்டு சிறியது இல்ல. இக்கிட்டு இக்கிட்டு குட்டு சொன்னீங்க இப்ப இக்கிட்டு. இங்கிட்டு இங்கிட்டு அதுக்கிட்ட. அது இங்கிட்டு அப்ப அது மலையாள இங்கண்ணா, இது சொல்லுவார்கள். இது இக்கண்ணா. சரி, இங்கிட்டு கிட்ட இல்லை, இங்கிட்ட அங்கிட்டன்றது இங்க வைங்க அங்க வைங்கன்றது. ஓ அதான் கிட்ட இருக்கிறதான் சொல்றது. பரவி இருக்கிற பொருள்கள் இல்லாம சொல்லுவினோம். கஷ்டம் பண்றத கடினம் அப்படியான சொல்லுக்கு அப்படி ஒரு சொல்லுதான். அது அப்படி வரும். செல்வி அக்கா கொஞ்சம் முன்னுக்குவாங்க. கடினம் என்று சொல்றதே அப்படித்தான் அதுக்குள்ளதான் தரும். இக்கிட்டுன்னா அந்த இதாக்கம் கஷ்டமிடர் இடர்பாடு அப்படியே செல்வி ஜியாக்கா சொல்லுங்க. இடர்பாடு. ஆ. இக்கிட்டு சொல்றது இடர்பாடு. ஏற்பாடு. அடுத்தது இரவாரம். இரவாரம் வாச சொற்கள் அந்த இதை சொல்லுங்க அவன். ஈனா உயிரெழுத்து ஈனா ராணா அந்த சிறைக்கு வரும் தானே. ராணா ராணா ஓ ராணா. அங்கால வாரம் கிழமைக்கு வர வாரம். பாதம் இல்ல வாரம் கிழமை. இரவாரம் 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 வாரம். அந்த இப்ப ஏதாவது விசேஷ நாட்கள் என்னன்னு சொல்ற அவைய இந்த சமயத்துல வந்தா அதை சொல்றது இந்த இந்த கிழமை வந்து இப்படி என்று உங்களோட பதில் பாப்போம். என்ன சொல்லுங்க? இரவாரம். இரவாரம்.